ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடலாம், அதனால் விட்டுலாம். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் சிக்கன் சாப்பிட்றதோட இந்த காடை சாப்பிட்றதுனா கொஞ்சம் பிடிக்காது. பட் இருந்தாலும் சிக்கனோட காடையில் தான் ரொம்ப சத்து அதிகம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, அது வந்து ஒரு கோல்டு பாடி அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து மீன் சாப்பிட்டா குளிர்ச்சிங்கிறாங்களோ அது மாதிரி அது வந்து காடை சாப்பிட்டா குளிர்ச்சி, சிக்கனை கம்பேர் பண்ணும்போது. அதனால் சிக்கனை கம்பேர் பண்ணுறதோட காடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காடையில் தான் புரதம் ரொம்ப அதிகம்னு நிறையா டாக்டர்ஸ் வந்து யூடியூப்லேயும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நேர்லேயும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அதை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதோட முட்டையை சாப்பிட்லாம் தாராளமாகவே. முட்டை ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும், டிசைனாக இருக்கும், ப்ளைனாக இருக்காது, கோழி முட்டையாட்டம். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இதுதாங்க வந்து காடை முட்டை. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் அழுக்குன்னு நினைக்க வேணாம், இது எல்லாமே பிக்மெண்ட்ஸ் மட்டும்தான். பார்க்க ஆனால் சூப்பராக இருக்குது. க்ளோஸ்அப்பில் பார்க்க இன்னுமே அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து வேக வச்சுருக்கு. இதை இனிமேல் உரித்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இல்லை மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், ரொம்பவே சத்து. ஸோ எத்தனை பேர் காடை முட்டை சாப்பிட்றீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் பாப்பா உரிச்சிட்ருக்கா. காடை முட்டை இப்படி தான் இருக்கும்.